வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:14 வாசிக்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்படியே வலது கரத்தை நீட்டி, அந்த ஸ்கிரீனுக்கு நேராக வலது கரத்தை நீட்டி, எனக்குள்ளே கர்த்தர் ஒப்புவித்த அந்த நற்பொருளை எனக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியினாலே காத்துக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி அப்படியே ஜோமனல்லாம். ரபானா துரகனமா சம்பந்தர் ஹர்தனா யந்தரா திஹந்தரா ஷகிபஹந்தன் பந்துகோ ரபானா துரகா பந்தரா சந்தர்தன் மல்தர்கனா. ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், நல்ல கவனிங்க. ஒரு நற்பொருள் ஒன்று உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ரட்சிப்பை எப்படியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை எபேசியர் 2 முதல் வசனத்தில் இருந்து 5 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நல்ல கவனிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்முடைய ஆத்துமா மரித்த நிலைமையில் இருந்தது. நல்ல கவனிங்க. மரித்த நிலைமையில் இருந்தது. இது எப்படி மரித்த நிலைமையில் இருந்தது? ஆண்டவர் மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி, என்ன கவனிங்க, மண்ணினாலே ஆண்டவர் ஆதாமை உருவாக்குகிறார். உருவாக்கிட்டு என்ன பண்றாரு? நாசியிலே ஆண்டவர் ஊதுகிறார். அவருடைய அந்த காற்று, அந்த மூச்சு காற்று, அந்த உயிர்ப்பிக்கின்ற அந்த வல்லமை அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த உருவகத்துக்குள்ளே கடந்து போகிறது. என்ன நடக்குது தெரியுமா? ஆதாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? உயிர் உள்ள ஆத்துமாதான் ஆதாம். ஆமென், அல்லேலூயா. ஆனா எப்ப பாவம் பிரவேசித்ததோ, மறை பொருளாய் இருந்த அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் பாவம் பிரவேசித்த போது அது உயிர் கொண்டு அது முதல் இடத்திற்கு வருகிறது. எது மறைந்து போகிறது? முதலில் இருந்த காரியம் எது மறைந்து போகிறது என்றால் ஆத்துமா. அந்த ஆத்துமா, ஜீவ ஆத்துமா இருக்கிறது பாருங்க. அவன் ஜீவ ஆத்துமாவா இருந்தவன் இப்ப உயிர் உள்ள சரீரமாய் மாறிவிட்டான். இப்ப சரீரத்துக்குரிய சகல கிரியைகளும் அவனுக்குள்ளே மேலோங்க ஆரம்பிக்கிறது. சரீரத்துக்குரிய இச்சைகள், சரீரத்துக்குரிய கிரியைகள், சரீரத்தினால் மாம்சத்தினால் உண்டாகக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் யாவும் மேலோங்க ஆரம்பித்தது. ஆத்துமா மரித்த நிலைமைக்கு போய்விடுகிறது. இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. ஆத்துமா மரித்தவ அந்த நிலைமையில் இருந்த நம்மை தான் கர்த்தர் சந்திக்க வருகிறார். அவர் எப்படி சந்திக்கிறார் பாருங்க. இந்த ரட்சிப்பு நமக்குள் வருவதற்கு முன்பதாக அக்கிரமமும் பாவமும் நம்மை மரித்த நிலையில் வைத்திருந்தது. சரி, தொடர்ந்து வாசியுங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எதை கொண்டு நாம் நடந்தோம் என்பதை குறித்து இங்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். ஆகாய மண்டலத்துள்ள அதிகார பிரபுவாகிய அந்த ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்லி சத்துரு எப்படியெல்லாம் நம்மை ஆட்டுவித்தானோ அவனுக்கு ஒரு அடிமையை போல நம்ம வாழ்ந்து வந்தோம். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நிறைவேற்றி. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே
கிடந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல போய் தியானிங்க. தயவு செய்து இந்த பகுதியை தியானியுங்க. ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் அந்த மேன்மையை நாம் புரிந்து கொள்ளுவோம். ஆனால் கவனியுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். உலகத்தில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு வந்தார். இப்ப கவனிங்க, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும். போதும், நல்ல கவனிங்க. தம்முடைய தீர்மானத்தின்படியும், நல்ல கவனிங்க, தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? உங்க தகப்பனாரோ, உங்க தாயோ, அல்லது உங்க சொந்தங்களில் ஒருவரோ, அல்ல நீங்க பார்க்கிற யாரோ ஒருவர் தீர்மானம் பண்ணதுனால நீங்க ரட்சிக்கப்படலங்க. ஆண்டவர் அநாதியாய் கர்த்தர் உங்களை குறித்து தீர்மானம் பண்ணிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. நம்ம முடிவு பண்ணி இந்த அனுபவத்துக்குள்ள வரல. கர்த்தரே நம்மை குறித்து தீர்மானம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு நாம் மரித்தால் தேவனோடு கூட இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டதினாலே, எப்ப நியமிக்கப்பட்டோம் அது தெரியாது. எந்த வருஷத்துல நியமிக்கப்பட்டோம் தெரியாது. ஆனா யாரால நியமிக்கப்பட்டோம் என்பது தெரியும். அவர் நம்மை ஆட்கொண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர், தேவாதி தேவர், ஒருவராய் சாவாமை உடையவர், நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியானவர். இயேசுவால் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவானவரால் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படியே, அவர் நியமித்ததின்படியே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. எப்ப தெரிந்து கொண்டார் பாருங்க, எப்ப அவர் முன்குறித்தார் பாருங்க, எப்ப அவர் தீர்மானம் பண்ணினாரு, எப்ப நம்ம நியமிக்கப்பட்டோம் தெரியுமா? இந்த உலகெல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே, மனுஷர்கள் உருவாவதற்கு முன்பதாகவே, நீங்கள் காண்கின்ற இந்த பூமி உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எவ்வளவு ஒரு மகிமையான காரியம்! ஆண்டவர் நம்மை இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே இந்த காலகட்டத்தில் என் மகன் இந்த இடத்துல பிறப்பான், இன்னாருக்கு பிறப்பான், அவன் இந்த வயசுல என்னை ஏற்றுக்கொள்ளுவான், அவனுக்கு நான் இப்படி எல்லாம் செய்வேன், அவன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் அநாதியாய் தீர்மானம்
தீர்மானம் பண்ணினவ. உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4. முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாக நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நல்ல கவனிங்க. நம்ம பெற்றிருக்கின்ற இந்த நற்பொருள், நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பு, ஆண்டவரே சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து யார் சொல்றா? கர்த்தரே சொல்றாரு. இது பெரிய ரட்சிப்புங்க. நீங்க பெற்றிருக்கக்கூடிய நற்பொருளுக்கு பின்பதாக பெரிய பெரிய செயல்பாடுகள் இருக்கிறது. சில நேரம் நீங்கள் காணத்தக்கதாக இந்த செயல்பாடுகள் விளங்குகிறது. சில நேரத்தில் ஆவிக்குரிய மண்டலங்களில் இந்த செயல் விளங்குகிறது. ஆனால் உங்கள் ரட்சிப்புக்கு பின்பதாக ஒரு பெரிய விலைக்கிரயம் இருக்கிறது, ஒரு பெரிய செயல்பாடு இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி கர்த்தர் அதை குறித்து சொல்லுவாரானா, இன்றைக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நற்பொருள் ரட்சிப்பு. வலதுகரத்தை உயர்த்து, ஆண்டவரே கர்த்தர் நீர் என்னை ரட்சித்ததற்காக, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நீர் என்னை கொண்டு வந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் உண்டென்றால் அது நம்ம பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்புங்க. இந்த ரட்சிப்புக்கு பின்பதாக இயேசு தம்முடைய உயிரையே விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு பின்பதாக ஒரு பெரிய பெரிய செயல்பாடு அது நடந்திருக்கிறது. பரலோகமே நமக்காக செயல்பட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் தூதர்கள், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர், இன்னொரு பக்கம் பிதாவானவர். நம்முடைய ரட்சிப்புக்கு பின்பதாக எல்லாரும் ஒரு பெரிய அளவில் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த ரட்சிப்பை, இன்றைக்கு இந்த நற்பொருளை நாம் நம்முடைய உள்ளத்திலே சுமந்து வருகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தமாய் வருகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ அலட்சியப்படுத்தக் கூடாது. அதை நீ கருத்தாய் இருக்க வேண்டும். நீ கவலையற்றவராய் இருக்கக்கூடாது. நீ கவனத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா.